அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பயிற்சி 1.4 ரெண்டாவது எனக்கு பார்க்க போகிறோம். அதனுடைய கேள்வி f ஃப்ரம் a to b என்ற சார்பானது f of x equal to x by 2 minus 1 என வரையறுக்கப்படுகிறது. a equal to 2 4 6 10 12 b equal to 0 1 2 4 5 9 ஆக இருக்கும் பொழுது சார்பு f ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. முதல் முறை வரிசை ஜோடிகளின் கணம், இரண்டாவது அட்டவணை, மூணாவது அம்புகுறி படம், நாலாவது வரைபடம். இதுக்கான தீர்வு எப்படி எழுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஏங்கிற கணத்தை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து பிங்கிற கணத்தை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இந்த சார்பு f of x equal to x by 2 minus 1 அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த எக்ஸுக்கான மதிப்பு இந்த ஏங்கிற கணத்திலிருந்து எடுத்துக்கோணும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய f of x ஓட மதிப்பு பிங்கிற கணத்திலிருந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கான மதிப்பு இந்த 2ன்னு எடுக்கிறோம். அப்போ f ஆஃப் இந்த இடத்துல 2 போடுறோம். அப்போ இங்கே 2 by 2 minus 1, எக்ஸுங்க இடத்துல 2 2 வகுத்தா 1 1 minus 1 equal to 0. அடுத்தது எக்ஸுங்க இடத்துல 4 போடுறோம். அப்போ f ஆஃப் இந்த இடத்துல 4, அப்போ இங்கே 4 by 2 minus 1 4 2 வகுத்தா 2 minus 1 1. அதே மாதிரி எக்ஸுக்கு 6 10 12ன்னு மதிப்பெடுக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு f ஈக்குவல் டு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம போடணும். போட்டு இந்த கன குறியீடு போட்டுட்டு எக்ஸோட மதிப்பு 2ஆக இருந்தால் அதுக்கு சார்ந்த f of x மதிப்போட பின்னாடி மதிப்பு பின்னாடி எழுதணும். இங்கே 2 அதுக்கான f of x மதிப்பு 0, அப்போ 2, 0. எக்ஸோட மதிப்பு 4னா அதுக்கான f of x மதிப்பு 1, அப்போ 4, 1. அப்போ 6னா 2, 10னா 4, 10, 4, 12, 5 எழுதியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டவணை. அட்டவணையில் அதே மாதிரி தான் மேலே எக்ஸ் போட்டுக்கணும், கீழே f of x போட்டுக்கணும். 2 அதுக்கு தொடர்புடைய மதிப்பு 0, அப்போ 2 நேர் கீழே 0 போடணும். 4 அதுக்கு தொடர்புடைய மதிப்பு 1, அப்போ 4 1. 6 2 கீழே. 10 4 10 4 12 5 12 5 போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அம்புக்குறி படம். அதில் நம்ம இது மாதிரி ஒரு வட்டமாட்டை எதுவும் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு வடிவத்தில் போட்டுக்கலாம். அதுக்கு நிரந்தர வடிவமில் எதுவும் கிடையாது. நான் போட்டுக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. இங்கே ஏ இங்கே பின்னு எழுதிக்கணும். இந்த ஏங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாமே எடுத்து நீங்கள் எழுதணும். ஏங்கிற கணம் மேலே இருக்குது, அதை எடுத்து பார்த்து எழுதிக்கங்க. 2 4 6 10 12. அதே மாதிரி பிங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் கண்டிப்பாக நம்ம இதில் எழுதணும். பாருங்கள், ஏழு இருக்கக்கூடிய 2 4 6 10 12 எல்லாமே எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி பியில் இருக்கக்கூடிய 0 1 2 4 5 9 எல்லாமே எழுதிடணும். ஒன்று கூட விடக்கூடாது, அதுதான் முக்கியம். இப்போது 2ஓடு தொடர்புடைய எண் 0, அப்போ 2ஐயுமே சைபரையுமே கோடு போட்டு இணைச்சிருக்கிறேன். அடுத்தது 4 1 2 இணைச்சிட்டு ஒரு அம்புக்குறி போட்டிருக்கிறேன். அடுத்து 6 2 இணைச்சிருக்கிறேன். 10 4 தொடர்புபடுத்தியிருக்கிறேன். 12 5 தொடர்புபடுத்தியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வரைபடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வரைபட முறைக்கு நம்ம ஃபஸ்ட்டு XH YH போட்டுக்கணும். பாருங்கள், XH போட்டிருக்கிறேன். அதே மாதிரி YH செங்குத்தாக இருக்கிறவங்க போட்டுங்க. ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு 0 அப்படின்னு போட்டுக்கிறேன். கொஞ்சம் இடம் பத்தாதனால கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கிறேன். நீங்கள் சரியாக போட்டுங்க. இங்கே X டேஸ், இங்கே Y டேஸ் போட்டிருக்கிறேன். இங்கே Y X, அதாவது X டேஸ் Y டேஸ் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த புள்ளி குறிக்கிறது கரெக்டாக ஸ்கேலை வச்சு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு தடவை தான் குறிக்கணும். இருக்குண்ணா காமிக்கிறத பார்த்தீங்களா? இப்போ ஸ்கேல் வச்சுட்டேன். கரெக்டாக இந்த 1 சென்டிமீட்டர் நேர் 1 2 சென்டிமீட்டர் 2 3 இப்படி ஒரு கோடு போட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒய்ஹெச்சில் நான் காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி தான் எக்ஸ்ஹெச்லேயும் நீங்கள் 1 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு இப்படி போட்டு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா இதில் அட்டவணை பார்த்திங்கன்னா தெரியல, இதை பார்த்தாலும் தெரியும். 2 4 6 10 12 இருக்குது. இது எக்ஸ்ஹெச்சில் எடுக்கணும். அது எல்லாம் 2 மடங்காகவே இருக்கிறனால 2வது வகைப்பட சொல்லி 2 4 6 8 10 12 எடுத்துக்கிட்டேன். கீழே இது இருக்கக்கூடிய அது இதில் இருக்கக்கூடியது இதில் பார்த்திங்கன்னா 0 1 2 4 5 9 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இங்கே 0 எடுத்துக்கிறோம். அடுத்து 1 2 3 4 5 அப்படி வரிசை எடுத்துக்கிட்டேன். அப்படி தான் எடுத்துக்கணும். ஒவ்வொரு கணக்குக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்கணும். என்ன கொடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளிகளை குறிக்கிறோம். 2, 0 எடுத்து XHல் 2 YHல் 0ன்னு அந்த புள்ளி. அடுத்தது 4, 1 XHல் 4 YHல் 1 நேர் இப்படி புள்ளி குறிக்கிறோம். வரைபடத்தில் கிராஃபில் நம்ம குறிக்கிற மாதிரி குறிச்சிடுறது. அடுத்து 6, 2 அப்படின்னா XHல் 6 YHல் 2 நேர் குறிச்சிருக்கிறோம். அடுத்தது 10, 4 அப்படின்னா
எக்ஸ் அச்சில் 10 நேர், ஒய் அச்சில் 4 நேர். அடுத்து 12,5 அப்படின்னா எக்ஸ் அச்சில் 12 நேர், ஒய் அச்சில் 5 நேர். இது மாதிரி வரைபடம் குறிக்கிறது. நன்றி.